தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். நீங்க எப்படி வந்து இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். என்மேல் பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். ஆயனைப் போல நடத்திடுவார். அபிஷேகம் செய்திடுவார். என்னை ஆயனைப் போல நடத்திடுவார். அபிஷேகம் செய்திடுவார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். தேவரீர் ஜனத்தை துரத்துகிறீர், மட்டாய் அதனோடு வழக்காடுகிறீர். ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் விக்கிரமும் பண்ணப்படும். தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்களிலும் கல்லுகளெல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்களும் அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பது அதனால் உண்டாகும் பலன். அக்காலத்தில் கர்த்தர் எப்ராயிமுடைய பெருமையான விருதுக்கு அறிவார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சகாயம் செய்வார். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை கூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மற்றும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து சாய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இவரை இன்னைக்கு நம்ம பட்ட மரம் போல தெரியலாம். ஆனால் கீழே வேர் பற்றி மறுபடியும் எழுந்திருக்கிற ஒரு காலத்தை, இந்த காலத்தை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் அதை காப்பாற்றுவேன், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அப்படின்னா என்னன்னா, அவர்கள் இரவுலையும் பகலையும் நம்ம காத்துக்கொள்றது. ராத்திரியும் நமக்கு பாதுகாப்பு வேணும். நம்ம தூங்கினாலும் நம்மளை பாதுகாக்கிறது அவர் தான். சரியா? இல்லை, அவள்கிட்ட அந்த இது சொல்லுவோம். அது எல்லாம் இனி வராது. சரியா? நல்ல முசடியை கொடுப்பாரு, நல்ல சொப்பனத்தை தான் இசப்பாங்க தருவாங்க, நல்ல பலனை கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையை நம்ம காட்டிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிடுவாங்க. எத்தனை வருஷமாக எடுத்துக்கிட்டீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு மாத்திரை சாப்பிட்டு? 10 வருஷத்துக்கு மேலே மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க. இல்லை, கூட கூட தான் இருக்கு. 7வது படிக்கும்போது 16 வயசு.
நடந்தது 14 வருஷம் ஆகுது. ம். இனிமே ஏசப்பா உங்களுக்கு நல்ல பலன் தர போறாங்க. சரியா? நல்ல சுகத்தை தர போறாங்க. நீங்க சொன்னீங்க உங்க மகாட்ட எல்லாருமே சொல்லிடுங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். சரியா? உங்க போனங்க போகலாங்க. ஏன் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்களா? அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அவங்க ஃபோனே உங்களுக்கு போதும்னு கொடுத்தீங்க. உங்களுக்கும் ஃபோன் வேணும்னு நினைக்கல. சரி இவங்களை பேசாமல் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக அங்கே பேச இங்கே வருது. வீட்டில் இருக்கியா மத்தியானம் மெட்டல் மேலே இருக்கான் வெளில வீட்டில் இருக்க எதாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்கலாம் நம்ம பாப்பாவுக்கு அவளுக்கு ஃபோன் இல்லைங்க. யாரும் போனலாம் இல்லை சரி அவன் 3 பேராக போனது சரி வீட்டில் இருக்கிற நேரம் போன இடத்துல ஏற்றி பார்ப்போம். எல்லா காலமும் மாறும். என்னம்மா கவலைப்படாதீங்க. சூழ்நிலை மாறும். வெளியே சொல்ல முடியாது. ஏகப்பட்ட கவலை உங்களுக்கு இருக்கு. யாரும் சொல்லலை. சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தான் உட்காந்து எல்லாத்துக்கும் தான். ஆமாம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? சரி மாறும். எல்லாம் மாறிட்டுருக்கா அதுக்காக தினமும் நாங்கள் சொல்லிருக்கோம். இப்போ வேலை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ கஷ்டப்படுறதே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீ நினைச்ச மாதிரி வாழ்வது ஒரு வேலை நீக்கிறது ஓனரமையா மற்ற பிள்ளைங்க பார்க்கும்போது நான் இப்படி இருக்கேன்னு ஒரு வேலையாக தான் இருக்கும். இப்போ அதுக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் கற்றுட்டு நான் அவனுக்கு ஒரு மாற்றம் அவர் ஒருவர் மட்டும்தான் உன் மனசை புரிஞ்சுக்கிடவும் முடியும். மனசரால் புரியவே முடியாதே இருக்கு. மனசரால் புரிய முடியாது. ஆனால் கத்தர் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல சொல்றாரு. சீக்கிரத்தில் அவனை ஆசீர்வதிக்கணும். நிச்சயமா நடக்கும். சரி சரி. அதனால நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு வந்து வாய்ப்பு சீக்கிரத்தில் நடக்கும். ஆமா நான் எதுக்கு வந்திருக்கேன்? என்ன உங்களை ஏசப்பா நேசிக்காருலாம். நேசிக்கப்பதான் எங்கே கொண்டு வந்திருக்காரு. உங்களை விடுதலை ஆகணும்னு நினைக்காருலாம். அதுதான் எங்கே கொண்டு வந்தாரு. சரியா? சர்ச்சைக்கு போகவில்லை. ஆனால் அவரை உள்ளத்தில் நினைப்பீங்களா? ஏசப்பான்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த ஜபம் ஒரு நாள் விரும்பி போவார். எங்கேயும் எடுத்துட்டு வந்தார். என் மகளுக்கு விடுதலை வேணும். அந்த பாப்பா பாவம் எப்படி வாழ வேண்டியது எப்படி வச்சிருக்கீங்க? இனிமே ஒன்றும் இல்லை. எல்லாம் சரியா போச்சு. இந்தியோட உங்களுக்கு யார் என்ன செஞ்சாலும் அந்த கட்டுக்கு இருக்கிற வல்லமே எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க ஃபோன் போட்டு வாங்க வாங்கன்னு சொல்லுது. அந்த வல்லமையில ஒரு கட்டுரை நீயோடு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஆளுக்கு திரும்பி போயிடும். நீங்கள் இன்னும் சந்தோஷமா இருக்க போறீங்க. அவங்க உங்களுக்காக அடிக்கடி இங்கே வர சொல்லியிருக்காங்க. வந்து நம்ம நல்லா நல்லா வந்துடணும். எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டாருமா. கௌரவமா நேரத்தில் இருக்குது.
ஆவியானவரே பரிசுத்தரே எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அது மத்தியிலே நான் இருப்பேன் என் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இனி வராது சரியா? ஓடியாச்சு. இனி இந்த எல்லையிலே வராது, ஓடிடுச்சு. இந்த பக்கமும் ஓடிடுச்சு சரியா? உங்ககிட்டே வராது. சரி, சோதரம். ஆவியானவரே நன்றி அப்பா. உங்களுடைய அன்பு பிள்ளைகளை நீர் அதிகமாக நேசிக்கிறீர். உங்களுக்கு சோதரம் தரப்படும். ஏழை பிள்ளைகளப்பா, உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளப்பா, ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. ஆவியானவரே பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. அன்பான மகளுக்காக நன்றி சொல்லுங்கள். சிறு வயதிலிருந்து எவ்வளோ பாடு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ காரணத்தை மட்டும் வாங்க வழி நடந்து சிறு வயதாக ஆசையும் நான் உனக்கு தாய் தகப்பன் எல்லாத்துக்கும் எல்லாமா நான் உன் ஆசையாக இருதயத்தின் இயக்கத்தை நான் நிறைவேற்றேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நான் உனக்கு பொறுமையாக இருந்தேன். பொறுமையாக இருந்தேன். பொறுமையை பார்க்கிறேன். நான் ஆசீர்வதிப்பேன். உன் துக்க நாட்களுக்கு முடிவு வந்துச்சு. எல்லாரும் கூட நல்லே சப்பான்னு நினைச்சு எழுதிட்டே இருக்கேன். எல்லாரும் கட்டிலும் நான் ஒரு 100 மடங்கு ஆசீர்வதிக்க வரேன். ஒரு நாள் உன் கட்டாங்க சொல்லுறேன். சப்பா, நான் கஷ்டப்பட்டதுலாம் நல்லது. நான் இப்போ நல்லா இருக்கிறேன். உங்களுக்கு நன்றி. அதை சீக்கிரத்தில் சொல்லிக்கிறேன். அந்த நாட்களுக்காக கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு நினைச்சு அதிகமாக உன்னை என்ன செய்யலாம். அவன் ஆசீர்வதி அப்பா பிதாவே ஒரு ஸ்தோத்திரம். நமக்காக நன்றியை ஆசீர்வதி. அவர்களையும் அவர்களுடைய எல்லா காரியத்தையும் உடைக்காக விசேஷமாக அவங்க எத்தனையோ பேர் வாழ வச்சிருக்காங்கப்பா. நல்ல இறக்கமுள்ள ஒரு குணம் நமக்கு நான் ஆசீர்வதிப்பா. செல்வ சீமானா மாற்றினப்பா. இதே மதுரையில் நம்பர் 1 அவங்க வந்து நிற்கட்டும். இன்னும் அநேக குடும்பங்களை அவங்க வாழ வைக்க அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மருமகன் பேர பிள்ளைகள் மனைவி எல்லாரும் ஆசீர்வதிங்க. இந்த மகன் மூலமாக இதே இடத்துல அநேக குடும்பங்கள் வாழணும். ஆசீர்வதிச்சு கோடீஸ்வரனா வைக்க போறதுக்காக ஆசீர்வதிச்சு 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 நன்றி தகப்பனே. அப்படியே அன்பு மகளுக்காக நன்றி ஏசப்பா. போடாம போய் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே மகனுக்குள்ளே எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ கேள்விகள். அதனால இன்னும் யார்கிட்டையும் சொல்றது மனசில் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, கத்தரை அறிந்த மகன் நேசிக்கிற ஒரு பிள்ளைப்பா. ஒருபோதும் அவங்க கவலைப்படக்கூடாது. அவங்க எதிர்காலத்தை அவங்க கையில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க நன்மை அவங்களுக்கு வந்து கிடைக்கட்டும். இப்போதான் எனக்கு கிடைக்காது, எனக்கு இப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுறேன், நான் அவங்களுக்கு தரவே மாட்டேன். நீ ஆசைப்பட்டதை நான் உங்களுக்கு தரேன். அந்த வாழ்க்கையை வாழும்படி செய்வேன். எல்லா கஷ்டத்தையும் மாற்றணும். நடக்காதுன்னு நினைக்காத, கர்த்தர் நடக்க வைப்பேன்னு சொல்கிறேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நீ அன்றையில் கண்டுகொள்வாய். சீக்கிரமாக அவன் ஆசீர்வதி. அநேகருக்கு ஆசீர்வாதம். அப்படியே நன்றி சக்கா. மக்களை பாதுகாத்துக்கொள்ள ஆசீர்வதிங்க. மேலும் மேலும் உயர்த்துங்க. அப்படியே வல்ல கருத்திலே இதைகளை பாதுகாத்து முதல் ஸ்தோத்திரம். இந்த எல்லை முழுவதுமா உங்களுடைய மகிமையின் பிரச்சனை இருக்கிறதுக்காக நன்றி. நன்றி இந்த தண்ணீரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதை முடிவு உயரத்தமாக மாற்றிவிடும். இது வலிமை வெளிப்படட்டும். இந்த எல்லையிலேயே இல்லாத சத்துருவின் கிரியைகள், பொறாமை கொண்ட கிரியைகள் இவைகளுக்கு விரோதமாக யாரும் இருக்கக்கூடாது. பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, சமாதானம் தாங்க, சந்தோஷம் தாங்க, நிம்மதியான தூக்கத்தை கொடுங்க, செழிப்பை கட்டளையிடுங்க. கடன் பிரச்சனை மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புதம் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். உங்களுடைய வல்லமையால், உங்களுடைய ரத்தமாக இந்த தண்ணீரை மாற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்று முதல் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா சாபங்களும் மறையும்.
அவையானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்தில் காட்டுறோம்ப்பா. இதையும் உங்களுடைய ரத்தமாக மாற்றி நமக்கு கொடுக்குறேன். இதிலிருந்து ஒரு வல்லமை வெளிப்படட்டும். பிள்ளைகள் இந்த நாளில் இருந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இனி நான் வர நாட்களில் மன மகிழ்ச்சியாக இருந்து செல்வம் இந்த இடத்துல நிற்கட்டும், நினைச்சு நிற்கட்டும். ஆவியானவர் அப்படி அப்படி செய்ய போகிறதுக்காக சொல்கிறீங்க. எல்லா தரித்திரமும் மாறட்டும். எல்லா சேவனை கட்டுகளும் மருந்து மாந்திரிகள் ஏவுதல்கள் மனிதர்களுடைய பொறாமையினால் வந்த எல்லா கிரியைகளும் சுட்டெரித்து பாதாளத்தில் போடுங்க. பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டானது. இந்த முதல் ஆசீர்வாதமாக இருக்குது. உங்களுக்கு நன்றி நன்றி கூடான போடு நன்றி. ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்துக்கொள்ளுங்க சப்பா. அதுக்கு எப்பொழுதும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். கூடான போடு நன்றி சப்பா. ஆசீர்வாதம் அனைத்து ஆசீர்வாதமாக இருங்கப்பா. கூடான போடு நன்றி சப்பா. பாதுகாத்துக்கொள்ளுங்க. வீட்டை சுற்றிலும் உங்களுடைய தேவ தூதர்களோட பாதுகாக்கப்பட்டோம். கூடான போடு நன்றி. அறிகிறோம். இந்த முதல் ஆசீர்வாதமாக இருக்குது. தண்ணீர் மாறணும். என்ன படிச்சுட்டு உங்களுக்காக கூட இருக்கணும். உங்கள் பிள்ளையும் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கணும். எவ்வளோ கை நிறைய லட்சமாக வச்சு செலவழிச்சிருவாங்க. இதுக்கு ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்காங்கப்பா. இந்த சூழ்நிலை மாறட்டும். மறுபடியும் கோடீஸ்வரன் அந்த இடத்துல செல்வ சிவான தலையிலிருந்து நிற்கும்படி இழந்த எல்லாவற்றையும் ஒரு 4 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டு இதே இடத்துல வீடு வாங்கணும். இதே இடத்துல அவங்க கம்பெனி சொந்த கம்பெனியாக மாற்றணும்ப்பா. அப்படி மாற்றப்படுவது எல்லா தரித்திரமும் மாறி ஒரு வெள்ளமுள்ள காரமாக இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உங்களுடைய கருத்திலே தருகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இது உங்களுடைய வல்லமை சாப்பிட்டு மருந்து ஞாபகம் உரிய கருத்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ள